காட்டு எல்கைக்குள்ள சில பெண்கள் சுள்ளி பறக்க போகிறாங்க. சுள்ளி பொறுக்க காட்டுக்குள்ளே போகிறது சட்டப்படி குற்றம். அதனால் அங்கே வந்த அதிகாரிகள் அவங்கள தடுத்து அவங்க கையில் இருந்த சுள்ளிகள் எல்லாம் பிடுங்கி கீழே போட்டு அவங்கள ரொம்ப கடுமையாக திட்டுறாங்க. இந்த செய்தி காமராஜர் ஐயா காதுக்கு வருது. அப்போ காமராஜர் ஐயா அந்த ஊர் மக்களை பார்க்க அந்த கிராமத்துக்கு போகிறார். போய் அந்த மக்களை கூப்பிட்டு, இது என்ன பழக்கம்னே? காட்டுக்குள்ளே போனால் புலி, சிறுத்தை, கரடி இந்த மாதிரியான விலங்குகள் நம்மளை தாக்கும்னு தான் அதிகாரிகள் நம்மளை உள்ளே விட மாட்டேங்கிறாங்கன்னே. அது அவங்க கடமை. கடமையை செய்கிற அரசு அதிகாரிகளை திட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னே? அவங்கள அவங்க கடமையை செய்ய விடாமல் தடுக்கிறது சட்ட குற்றம்னே. உங்களுக்கு தேவைன்னா அதுக்கு தகுந்த இடங்களில் சொல்லி பொறுக்கிறதுக்கு அவங்க உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்கன்னே அப்படின்னு சொன்னாங்க. அந்த அதிகாரிகள்கிட்ட மக்கள்கிட்ட இப்படி கடுமையாக நடந்துக்க கூடாதுன்னே. மக்கள்கிட்ட அவன் படிக்காதவன், அவனுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லி இந்த இடத்துல சொல்லி பொறுக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி அந்த காட்டு விலங்குகள் அச்சுறுத்தல் இல்லாத இடங்களை காமிச்சு அதில் சொல்லி பொறுக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னே. அவனுக்கு அது வாழ்வாதாரம். ஏதாவது அவனுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் ஐயா 2 பேரையும் சமாதானப்படுத்திட்டு அங்கே இருந்து போனாங்க. காமராஜர் ஐயாவுக்கு மக்கள் எந்த அளவு முக்கியமோ அரசு அதிகாரிகளையும் அந்த அளவுக்கு உயர்வாக வச்சுருந்தாங்க. காரணம், அவரோட ஆட்சி 5 வருஷம்தான். ஆனால் அரசு அதிகாரிகள் 58 ஆண்டுகள் அந்த அரியணையில் இருக்க போகிறாங்க. அதாவது அவங்களோட அரச பதவிகளில். அதன் மூலமாக எத்தனையோ மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். அதனால காமராஜர் ஐயா கூடுமானவரை அரசு அதிகாரிகளை ரொம்ப மரியாதையாக வச்சுருந்தாங்க. அதே போல் தவறு செய்ய விட மாட்டாங்க. மக்கள் அவங்கக்கிட்ட கோபமாக நடந்துக்கிட்டா அதை கண்டிப்பாக தட்டி கேட்டாங்க. காமராஜர் ஐயா என்றுமே நேர்மையான மனிதர்.